கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா நந்தாவை அழைச்சிட்டு வராங்க. அப்போ நந்தா வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. அதாவது ரேவதியோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நந்தாவை அடித்து அவங்க காரில் வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்ணவும் மயில் வாகனம் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே பாட்டு சவுண்டில் கார்த்தி பேசுகிறது எதுவுமே அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. கார்த்தி நீ பேசுகிறது எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்திக் என்ன பண்ணுது தெரியல. ஐயோ எந்த இது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரேவதி, சுவாதி, ரோஹிணி இவங்க மூணருமே வந்து அவங்க பூசாரி கூப்பிடவும் அவங்க மூணருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க தலையில் அதாவது சிவனாண்டியும் அவங்க காளிமாலும் ஏற்படுத்தின அந்த மஞ்சள் தண்ணியை வந்து அவங்களுக்கு தெரியாமல் அதாவது ரேவதி தலையில் அவங்க ஊற்றிருந்தாங்க. ஊற்றினதுமே இவங்க மூணவர் தலையில் ஊற்றிட்டு அவங்களுக்கு மாலையெல்லாம் வந்து போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தீ மிதிங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா பரமேஸ்வரி பாட்டியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க பாட்டி வந்து சாமியை வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. என் 3 பேத்திங்களும் வந்து தீ மிதிக்க போகிறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், கடவுளே நீ தான் அம்மா அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா வந்து காளியம்மாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து சொல்கிறாங்க, சித்தி நம்ம நினைக்கிறது இப்போ கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. ரேவதி வந்து நெருப்பில் காலை வச்சதுமே அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மகனே நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு தான் சித்தி நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், அவன் மேலே வந்து நெருப்பு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி வந்து அதாவது தீ மிதிக்கிறதுக்காக காலை தூக்கி வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அவங்க கார்த்தி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து தலையில் மஞ்சள் தண்ணி ஊற்றினீங்களா, அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரிக்கு மருந்தை கலந்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மாள் தான் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சாதாரண தண்ணி எங்கள் குடத்துல இருந்துச்சுல அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து கார்த்தி வந்து ரேவதி, சுவாதி, ரோஹிணி இவங்க 3 தலையில அவங்க ஊத்துறாங்க. ஊத்துனதுமே அதாவது அந்த மருந்து கலக்கி வச்சிருந்தாங்களா அந்த தண்ணி எல்லாமே இதாகிருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காளியம்மாள் வந்து சொல்றாங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இவங்களுக்கு இந்த மாதிரிக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்களா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, தேவையில்லாமல் அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் வளரிட்டு இருக்காது அப்படிங்கும் போது நான் ஒன்றும் தேவையில்லாமல் வளரிட்டு இருக்கல, நான் வந்து ஆதாரத்தோட தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும் போது என்ன ஆதாரம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ நந்தாவை அழைச்சிட்டு வராங்க. உண்மையை சொல்லு அப்படிங்கும் போது உடனே நந்தா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் இந்த அம்மா வந்து இவங்க 3 இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்க, நானும் அந்த தண்ணியில் இதை ஊற்றி வச்சேன், இதோட ஊற்றுனதுனால அந்த நெருப்பில் அவங்க காலை வச்சாங்கன்னா இவங்க கதையே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாட்டியும் ராஜராஜன், மயில்வாகனம் இவங்க 3 அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க காளிமாள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. அவங்களும் வந்துருந்தாங்க. அப்போ நந்தா வந்து காளியம்மாளுக்கு எதிராக வந்து பலமாக சாட்சி சொல்கிறனால காளியம்மாளால் தப்பிக்கவே முடியாமல் இருக்குது. இதனால பார்த்தோம்னா காளியம்மாளை அரெஸ்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஊர்க்காரங்க அவ்வளோ பேருமே காளியம்மாளை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இத்தனை வருஷம் இல்லாமல் நீங்கள் எதுக்காக அங்கே வந்திருக்கிறீங்க, இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அவ்வளோ பேருமே காளியம்மாளை திட்டவும் காளியம்மாள் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, என்னை வசமாக நீ மாட்டி வச்சுட்டேன்னு நினச்சிங்களா, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பரமேஸ்வரி பாட்டி வந்து ஓடி வராங்க. நல்ல வேளை கார்த்தி நீ வந்த, நீ மட்டும் வரலன்னா என்ன ஆகிருக்கும், என் பேத்திங்களோட நிலைமை என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்போ ராஜராஜனும் மயில்வாகனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து மயில்வாகனத்தை சொல்றாங்க, இதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கும்போது கார்த்தி நீ ஃபோன் பண்ணுன ஆனால் அங்கே பாட்டு சவுண்ட்லேயும் கொட்டு சவுண்ட்லேயும் நீ பேசினது எதுவுமே என் காதில் விழலை, நீ மட்டும் வரலன்னா இவங்க 3 நிலைமை என்ன நடந்திருக்கும், இந்த காளியம்மாள் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக திட்டவும் சிவனாண்டி அங்கேருந்து நைஸாக நவுண்டு போயிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து பரமேஸ்வரி பாட்டி வந்து சாமியை போய் வேண்டிட்டு இருக்கிறாங்க, கடவுளே அம்மா நீ தான் என் 3 பேத்திங்களும் காப்பாத்துன, என் பேரை மட்டும் கரெக்டான நேரத்தில் வரலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து தீ மிதிச்சுட்டு வாங்க, உங்கள் பரிகாரத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் 3 இப்போ தைரியமாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க தீ மிதிச்சுட்டு வராங்க. அடுத்தது ரோஹிணியும் சுவாதியும் அடுத்தடுத்து அவங்க தீ மிதிச்சுட்டு வரவும் அப்போ பாட்டி
வந்து சொல்கிறாங்க, எப்படியோ கடவுள் தான் என் பேத்திங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றி நல்லபடியாக இந்த பூஜைங்களை வந்து நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினச்சி இந்த பரிகாரத்தை வந்து பண்ணினாங்களோ அது எல்லாமே நல்லபடியாகவே முடியணும் தாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அப்போ மயில்வாகனம் வந்து ரோஹிணி காலில் வந்து அந்த அவங்களுக்கு வந்து அந்த தீ மிதிச்சதால காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து அதில் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அது ரேவதி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி வந்து அவங்க பெட்டில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ அங்கே கார்த்தி வரவும், ஐயோ எனக்கு காலெல்லாம் எனக்கு வந்து இதாகி போச்சுதே, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, இதனால தான் நான் சொன்னேன், அதாவது தீ மிதிக்காத, கால் வந்து இதாயிரும் வலிக்குன்னு நான் சொன்னேன் நீ கேட்டி அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, நான் வந்து ஒன்று நினச்சிருக்கிறேன், அது நடக்கணும்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி பண்ணினேன், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் என் காலில் கொஞ்சம் நீங்கள் மருந்து போட்டு விட மாட்டீங்களா என்ன அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, என்னது காலில் நான் மருந்து போட்டு விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் உங்கள் பொண்டாட்டிக்கு போட்டு விட மாட்டீங்களா என்ன அப்படிங்கும்போது, வேணும்னா மருந்து எடுத்து தரேன் நீயே போட்டுக்க அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கே கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் மருந்து நானே போட்டுக்கிடணும்னு சொல்கிறீங்களே, ஏன் நீங்கள் கொஞ்சம் என் பொண்டாட்டிக்காக போட்டு தர மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தியும் மருந்து எடுக்கிறாங்க. இவன் சொன்னாலும் நம்மளை விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி காலில் வந்து அந்த இதுலெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி கார்த்தியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ரேவதி நினைக்கிறாங்க, இவர் என் காலை பிடிக்கிறதுக்கே இத்தனை நாள் ஆச்சுதை, என்னை பொண்டாட்டியாக அவர் ஏற்றுக்கிறதுக்குன்னு எவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கணுமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து ரேவதியை பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ காளிமாலை பார்க்குறாங்க. இங்கே பாரு, என்னுடைய குடும்பத்தை நீ ஏதாவது தொட்டனை வச்சுக்கேன், இப்போ நீ எங்கே வந்து நிற்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லவும், உடனே காளிமால் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை நாங்கள் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா என்ன, இன்னும் தானே அந்த காளிமாலோட ஆட்டத்தையே நீ பார்க்க போகிற அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, எது பிரச்சனைனாலும் சரி தான், உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, நீ நேருக்கு நேர் என்கிட்ட மோது, ஆனால் என் குடும்பத்தை நீ ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினச்சேன்னா அதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இதுக்கு மேலே என் குடும்பத்தவருக்கு ஏதாவது நீ பிரச்சனை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்புறமா என்னுடைய ஆட்டத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ காளிமால் சொல்கிறாங்க, இன்னும் தான் என்னுடைய ஆட்டத்தை நீ பார்க்க போகிற, என்னை உள்ளே கொண்டு வச்சுட்டேன்னா எனக்கு வெளிவர தெரியாதா என்ன, இன்னைக்குள்ளேயே நான் வெளியே வந்து காட்டுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் வந்து சிரிச்சிட்டு இருக்கவும், உனக்கு இவ்வளோ தைரியம் திமுறோட நீ பேசிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே சிவனாண்டியும் முத்துவேலையும் தான் காட்டுறாங்க. லாயரோட வராங்க. லாயரோட வந்துட்டு அவங்க வந்து காளிமால் வந்து ஜாமீன் எடுக்கிறதுக்காக வரவும், அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தியில் வந்து மயில்வாகன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி நல்ல வழியாக எனக்கு கரெக்டான இடத்துக்கு வந்த கார்த்தி, அப்படி இல்லைன்னா நினைக்கிறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லவும், சரி அதுதான் ஒன்றும் நடக்கல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கும் போது, ஏற்கனவே இந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தொல்லை தாங்க முடியாமல் இருந்துச்சுது, இப்போ என்னன்னா அவன் சித்தின்னு சொல்லிக்கிட்டு காளிமாலரும் வந்திருக்கிறா, இவளுடைய தொல்லையும் தாங்க முடியாமல் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே, இவங்க 3 வரையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும் போலுக்கு, இதில் வேற சின்ன மாமியார் வேற ஊரில் இல்லை, அவங்களும் இருந்திருந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போட்டு ஆட்டத்தை போட்டிருப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, இன்னும் ரிசல்ட் வர்றதுக்கு வேற இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, அத்தையும் சின்ன மாமியாரும் நாளைக்கு வந்துருவாங்க, அதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை வர்றதுக்குள்ளேயே நம்ம இங்கேருந்து கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.